இத்தனை வருஷம் என் கூடவே இருக்க, உனக்கே தெரியல பாத்தியா? நீ சொன்னா தானக்கா எனக்கு தெரியும். ஆனா என்ன இருந்தாலும் உன் பிறந்த நாளை நீ கொண்டாடணும்னு முடிவு பண்ண பாத்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படித்தாக்கா இருக்கணும். சூப்பர்க்கா. நீ சொன்னதுதான் சரி செல்வி. நம்மளை யாராவது கொண்டாடுவாங்கன்னு நாம காத்துட்டு இருக்கலாம் கூடாது. நம்மள நாமளே கொண்டாடணும். ஆமாக்கா. ஏக்கா சிரிக்கிற? ஒரு காலத்துல என் பிறந்த நாளுக்கு என்னை யாருமே வாழ்த்த மாட்டாங்களான்னு நான் ஏங்கிருக்கேன். வாழ்த்த கூட வேண்டாம். ஏ பாக்கியா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளா அப்படின்னு யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நான் ஏங்கிருக்கேன். யாருமே என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டதே இல்ல, என்ன வாழ்த்துனதும் இல்ல. அத மோசமாக்க தான் செஞ்சிருக்காங்க. நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன். ஆனா வீட்ல இருக்கிறவங்க என்ன அர்ச்சனை பண்ணுவாங்க? நம்ம கிச்சன் ஜன்னல் கிட்ட ஒரு மணி பிளான்ட் செடி வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குக்கா. அது கிட்டதான் நிறைய சொல்லி புலம்பிருக்கேன். அடுத்தவங்களோட அன்புக்காக ஏங்குறதெல்லாம் ரொம்ப கொடுமைக்கா. இது அன்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு கட்டடம் மாதிரி நடத்துறாங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். யோசிச்சு பார்த்தா என்ன நானே அப்படிதான் நினைச்சிருக்கேன். என் மேல எனக்கே கொஞ்சம் கூட மரியாதை இருந்ததில்ல. நானே என்ன மதிக்காதப்போ மத்தவங்க எப்படி என்ன மதிப்பாங்க? இப்ப நான் என்ன மதிக்கிறேன், என்ன நான் நம்புறேன். அதனால அடுத்தவங்களும் என்ன மதிக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன மதிக்கிறீங்களா மதிக்கலையா, என்ன வாழ்த்துறீங்களா வாழ்த்தலையான்னு யோசிக்காத இடத்துக்கு நான் போயிட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அக்கா, நானும் ஒரு பொம்பளை தானே, நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. நாம நம்மள மதிக்கணும் செல்வி, நம்மள நாமே கொண்டாடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் நடந்துருச்சுன்னு வையேன், மத்ததெல்லாம் தானா நடக்கும்.